வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவு 300 கிராம், வெல்லம் 250 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, பாதாம் பருப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். இந்த பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு துணியை போட்டு காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்னன்னா ஒரு 90% அளவுக்கு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அரிசி கையில் எடுத்திங்கன்னா நொய் அரிசி மாதிரி உடையணும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இதை அப்படியே அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும், குறைன்னு அரைக்கக்கூடாது. கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபைன் பவுடராக இருக்கணும். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தவறு இல்லை. ஆனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நல்லா ஃபைன் பவுடராக ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை 2 நிமிஷம் லைட்டாக வறுக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறோங்க கேட்டிங்கன்னா, மாவு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்டீம் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோம். அதாவது கோலமாவு கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் 2 நிமிஷத்தில் வறுத்துருக்கணும். மீடியமான ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். எதுக்காக கரைக்கிறோன்னா, இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிங்க. அதே டைமில் வெல்லம் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் டேரெக்டாக போயிடலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி. அதே டைமில் 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுக்கு பிறகு திருவி வச்சிருக்க தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கு பிறகு தான் வேக வச்சு பாசி பருப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை போடலாம். அப்படி இல்லைனா காஞ்ச திராட்சை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மாவு போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் எடுத்த உடனே இந்த வெள்ளத்திலேயே உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், மிக்ஸ் ஆகாது ப்ராப்பராக. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நெய் போடுறோம். இந்த நெய் எதுக்காகனா, ஒன்று வாசனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சும்மா ரவுண்டாக பிடிச்சி பாருங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக ஒட்டாமல் இருந்தால் அது கரெக்டான பக்குவம். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ரெடியான கொழுக்கட்டையை ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறின பிறகு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இன்னொரு பவுலில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக பிடி கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பிடிக்கலாம். ரவுண்டாக வேணால் பிடிக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து மோல்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மோல்டில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், வேறு எதுவுமே இல்லை. பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் போவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதாவது இட்லி சட்டி இருக்குல்ல, இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கோம். இலை போட்ட பிறகு 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டீம் ஆகட்டும். அதே டைமில் ஓவர் ஸ்டீம் பண்ணக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஆவியோடு ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பிடி கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: ரெட் ரைஸ் புட்டு மாவு 100 கிராம், பச்சரிசி புட்டு மாவு 100 கிராம், வாழைப்பழம் 8லிருந்து 10 நம்பர், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், மிக்ஸ்டு ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த அடை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ரெட் ரைஸ் புட்டு மாவும் அதுக்கப்புறம் பச்சை அரிசி புட்டு மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் ரெடிமேட் பேக்கெட்டோட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறல. ஆனால் வீட்டில் ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணுற மாவு எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த 2 அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணியோட அளவு பார்க்க போகிறோம். அதாவது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். சில பேர் வந்து 1.5 கப்பு போடுவாங்க. ஆனால் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மண்சட்டில் தண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அதே டைமில் மாவு நல்லா குக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 minutes டைம் எடுக்கும். ரெடியான பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். கையில் எடுத்தினா ஒட்டாத பக்குவத்துக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். பார்த்தீங்களா, இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி டிஷ்ஷில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் ஈவினிங் டைம்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பழம், அதாவது வாழைப்பழம் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு. அதிகமான இனிப்பு தன்மை வேண்டாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அதிகமான இனிப்பு சாப்பிட்டா நமக்கு நல்லதில்லை. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது பாதாம், முந்திரி, காய்ந்த திராட்சை இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். இந்த இடத்துல தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த நாட்டு சர்க்கரை, பழம், ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்க அந்த புட்டு மாவு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக நெய் இதில் யூஸ் பண்ணுங்கன்னா, அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும், சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் நெய் யூஸ் பண்ணுறோம். இப்போது 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். மீதி டீஸ்பூன் நெய்யை வந்து நீங்கள் இலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இலை எடுத்துக்கோங்க. வாழை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்சரை ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் அடை மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் குக் பண்ண டைம் அதிகமாகும். அதே டைமில் ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு ஒரு சின்ன விரலோட பாதி அளவுக்கு நீங்கள் மடிச்சிருக்கணும். இந்த மாதிரி இதில் வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.
பம்கின் யூஸ் பண்ணலாம். பம்கினில் வந்து எல்லோ பம்கின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒயிட் பம்கின் யூஸ் பண்ணக்கூடாது. பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், கேரட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதே ஸ்டைலில் காரமும் பண்ணலாம். இந்த காரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, வீட்டில் இந்த கார கொழுக்கட்டை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணோம். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நம்ம சேனலில் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனும் வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக ஸ்டீம் பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்ரேஷனாக பழம், நட்ஸ், நெய், புட்டு மாவு இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்க இந்த இட்லி சட்டியில் கொஞ்சம் சூடான பிறகு 1 by 1 ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்ரேஷனு. நல்லா ஹாவி பறக்க பறக்க சூடாக இருக்குது. கையில் எடுக்கும் போது எனக்கு கை சூட ஆரம்பிச்சிது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், கையில் எடுக்கும்போது பெரட்டி எடுத்தேன். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக கையில் எடுங்க. சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அணி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதாவது தொட்டு சாப்பிட்றதுக்கு சம்திங் ஒரு ட்ரை ஆகிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அணி, சுக்கு பவுடர், லெமன் இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அடை மேலே போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.